ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கிச்சனுக்கு நான் வாங்கியிருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உட்டன் சாப்பிங் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சாப்பிங் போர்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுபோக வந்துட்டு ஃபுல்லாமே பாசி படிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு அமேசானில் வந்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து 489 நான் வாங்கியிருக்கேன். இதோட சைஸ் வந்து மீடியம் சைஸு. இதிலே வந்து சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால் சைஸ் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது. உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சாப்பிங் போர்டு ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணுற ஒரு ஃபீல் இல்லை. கவுண்டர் டாப்பில் வச்சு கட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது எனக்கு. இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸும் எதுவும் கிடையாது. நம்ம வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் கழுவுற மாதிரி இதே வந்து நார்மலாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வழுக்கிக்கிட்டு தான் போகும். ஸோ வந்து நம்ம ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், கட் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு கட் பண்ணி இது பழகுற வரைக்கும்.